Hi friends, welcome to our channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை வந்து மறக்காம கிளிக் பண்ணி ஆல்ல வச்சிருங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லைட்ரூம்ல எப்படி ப்ரீசெட் வந்து ஆட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம அடுத்தவனோட போட்டோல இருக்கிற அந்த கலரை வந்து நம்ம போட்டோல எப்படி ஆட் பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து சூப்பரான ஒரு ஆப் இருக்கு. ப்ரீசெட் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ற ஆப். எவனுக்குமே பைசா கொடுக்கணும். ஃப்ரீயாட்டே நம்ம ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரீசெட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம் உங்க போட்டோல. நிறைய எக்கச்சக்கமான ப்ரீசெட் இருக்கு அந்த ஆப்ல. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டுன்னு சொல்லும்போது மோடி எஃபெக்ட் இருக்குது. அதில் க்ரீன் ப்ரீசெட் அது வந்து கேரளாக்காரங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீசெட் தான். அது பக்காவாக இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து நம்ம ஃபோட்டோக்கு அப்லோட் பண்ணும்போது வந்து சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து 4-5 ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன். அதில் நான் பண்ணது தான் ப்ரீசெட் போட்டு அது வந்து லாஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அந்த ப்ரீசெட் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணது நான் அந்த ஆப்பு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஆப்பை போய் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப் உள்ள அடிப்போம். ஓகே, உள்ளே போகுது. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்நெட் வேணும். நெட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வந்துடுச்சு. இதெல்லாமே ப்ரீசெட் தான் பாருங்கள். நிறைய மாடல் ப்ரீசெட் இருக்குது. ஆயிரக்கணக்கில் ப்ரீசெட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சாம்பிள் நான் வந்து டவுன்லோட் பண்ணியது எப்படின்னு காட்டி தரேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரீசெட் எடுத்துகிட்டு டவுன்லோடர் இருக்கும், அதை கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட போகுது. ஓகே, இப்படி ஒரு ஆடு வரும் கன்ஃபார்ம். ஆடு முடிஞ்ச உடனே அந்த கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் கேன்சல் பண்ண இருக்குது, அதை பண்ணி விட்ருங்க. இது வந்து ஆட் டு லைட்ரூம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இதில் எப்படி வரும்? இதில் அடோப் லைட்ரூம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் அடிச்சுட்டு மடிச்சு வெளியில் வந்துடுங்க. ஓகே, வெளியே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னா லைட்ரூம் ஆப்புக்கு தான் போகிறோம். ஓகே, லைட்ரூம் உள்ளாடி வந்துட்டோம். லோடாகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். அந்த நம்ம ப்ரீசெட் வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் ஆட் ஆயிரும். நம்ம எடுத்த ப்ரீசெட் வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் ஆயிரும். அப்படி ஆட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கொடுத்துட்டு இருக்கும் எங்கேயாவது கிடக்கும். ஓகே, அந்த ப்ரீசெட் வந்து ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீசெட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எந்த இதில் வந்து இதை வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கேட்டோட ஃபோட்டோ எடுக்கிறேன், எங்கள் வீட்டில் உள்ள பூச்சைக்குட்டி. ஓகே, அது இன்புட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணணும். இந்த ப்ரீசெட் இப்படி தான் ஆகும். இது லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்ச உடனே ஓகே, லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து மேலே வந்து ஒரு 3 டாட்டு இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வாங்கி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். தாளை ஸ்க்ரோல் பண்ணி காப்பி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வந்துடுச்சு. இப்படி வந்த உடனே இதில் வந்து 2 பாக்ஸில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கேன். எல்லாத்துலேயுமே 2 பாக்ஸில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டிக் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, செட்டிங்ஸ் இதில் உள்ள எல்லா கலரு செட்டிங்ஸ் இதான் அடுத்தவனுக்கு அந்த ஃபோட்டோவில் உள்ள கலரை எல்லாம் காப்பி பண்ணுறது. காப்பி பண்ணி நம்ம ஃபோட்டோவில் வந்து அப்ளை பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு இதில்.
நெக்ஸ்ட்டு இந்த எடிட்டு லெஃப்ட் சைடில் மேலே எடிட்டுக்கு அந்த அம்புக்குறியை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணல எதில் நம்ம இந்த கலரை வந்து ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் என் பூச்சைக்குட்டியை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் அதே மாதிரி அந்த 3 டாட் ரைட் சைடில் வந்து மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் ப்ரீசெட். அடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற கலர் எல்லாம் நம்ம ஃபோட்டோவில் கொண்டு வருது. வெறும் சிம்பிள் மேட்ரு தான். இதேமாரி நிறைய வந்து எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்குது. நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஸ். நமக்கு நான் இன்னும் ஒன்று கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க பார்ப்போம். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு ஜியோ மோடி க்ரீன் ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு ப்ரீசெட்டு. இது வந்து மோடி எஃபெக்ட்டு. இது வந்து முக்கியமாக வந்து கேரளா பாய்ஸ், கேரளாவில் வந்து ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுக்கிறவங்க, சின்ன சின்ன மொபைல் ஃபோட்டோகிராஃப் அப்படிப்பட்டவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கேரளாக்காரங்களுக்கு பெஸ்ட்டு எடிட்டிங்னா அந்த மோடி க்ரீன் தான். அப்போ நம்ம இதை வந்து காப்பி பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி செட்டிங்ஸ் கொடுத்துவாங்க. 2 பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ரைட் சைடில் இருக்க டிக்கை கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அம்புக்குறி கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ, நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுப்போம். எந்த ஃபோட்டோவில் இதை அப்ளை பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட் அ மினிட், இப்போ ஆட் ஆயிரும். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. நான் பைக்லேருந்து ஒரு மலை சைடில் வச்சு எடுத்தது, சூப்பரான ஒரு மலை, பக்காவாக அந்த இடத்துல வச்சு எடுத்தது. இதுக்கெல்லாம் அதேமாதிரி அந்த க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தோம், எங்கேயும் மோடி க்ரீனெல்லாம் கொடுத்தா வேறு லெவலில் இருக்கான். இப்போ பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன். அந்த கொடுத்த பிறகு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருந்துன்னு மட்டும் கமெண்டில் பக்காவாக சொல்லிடுங்க. அடுத்து இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் அடிச்சாலும் அப்படி தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. இதில் அந்த மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேசி கொடுப்போம். இப்போ பாருங்கள் எப்படி மாறுதுன்னு, பர்ஃபெக்டாக இருக்க போகுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படி கேரளாக்காரங்களுக்கு எடிட் தான், அப்படி அந்த ஒரு லெவலில் வந்து அந்த ஃபோட்டோ இருக்குது. பக்கா ஒரு ஃபோட்டோ வாட்டர் இருக்குது. இதை இனி என்ன பண்ண போகிறோன்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணக்கு வந்து மேலே ஒரு 3 அந்த ஷேர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் சேவ் டு டிவைஸ் கொடுத்தா போதும், அது எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆகிரும். ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுருங்க. ஓகே, பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. செம்மையாக அந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இன்னும் இதேமாரி மோடி க்ரீனில் வந்து இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் இனி உங்களுக்கு லைட் எதாவது கம்மி பண்ணணுன்னா உங்களுக்கு கம்மி பண்ணலாம். இதேமாரி நிறைய கம்மி பண்ணலாம். அந்த கலரிங் எல்லாம் கூட்டியது அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது இந்த லைட் ரூமில். இவ்வளோ தான் ப்ரீசெட் அப்ளை பண்ணியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் ப்ரீசெட் வந்து அப்ளை பண்ணி வர சிம்பிள் மேட்டர் தான். இதேமாரி நிறைய ப்ரீசெட் இருக்குது அந்த ஆப்பில். உங்களுக்கு பிடிச்ச ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.